பாம்பை கண்டா படையே நடங்குன்னு சொன்னாங்கல்ல. பாம்பு மோதிரம் நீங்கள் போடுறதா இருந்தால் பாம்போட தலை உங்களை பார்த்து இருக்கணும். என்னை பார்த்து இருந்துன்னா இது நம்மளை போட்டுரும். அது யோசனை வச்சுக்கணும். பாம்பு மோதிரம் போட்டால் எதிர்த்து பேச மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆயிலி நட்சத்திரக்காரும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் வாடகைக்கு குடி வச்சிங்கன்னா சண்டை கட்டாமல் காலி பண்ண மாட்டாங்க. ஏன்? ஆயிலியம் பாம்பு, கேட்ட நட்சத்திரம் புத்து. இது வந்து தங்கிருச்சுன்னா மற்றவங்களை மிரட்டிட்டு ஓனரவே வெளியே தள்ளிடு. இது குடியிருந்துக்கு வீட்டுக்கார காலி பண்ணிடு. ஆமாம், அவங்களுக்கு தான் சொத்து அமையும். இருக்குது. யாரு பாம்புக்கு சொந்த வீடு இல்லாதனால அது யாரோ கட்டின வீட்டில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். அப்போ ஆயிலி நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் ரெண்டும் புற்றுக்கண்ணும் அது போய் குடியிருக்கிற இடமும், இந்த நட்சத்திரக்காரங்க எந்த வீட்டில் போய் குடியிருக்காங்களோ அந்த வீட்டை பலப்படுத்தி 15 வருஷம் 20 வருஷம் நான் வாடகை கொடுத்துட்டு ஒரே வீட்டில் இருக்கிற சொல்கிறவங்க எல்லாமே இந்த நட்சத்திரம் தான். அதான் அவரோட வறுமை இவர்கிட்ட வந்து இவர் செல்வாக்காயி அவருக்கே கொடுத்து போட்டு இவர் வெளியே வந்துடுவாருங்க. என்ன கரெக்டுங்களா? அதனால தான் நீங்கள் வாடகை குடி வைக்கிறதா இருந்தால் ஆயிலி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரக்கார வாடகைக்கே வச்சாலும் 1 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் மாற்றம் பண்ணுவோம் நீங்கள் சொல்லி வச்சுக்கணும். இல்லைன்னு வைங்க, அன்றைக்கி நீங்கள் சொல்லலையில்ல நான் கரெக்டாக தானே வாடகை கொடுக்க, நான் எது காலி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் விஷயம். அந்த நட்சத்திரத்துக்கு நான் சொல்ல, அது பலப்படுத்திடும். இது பாருங்க, ஆயிலியம் பாம்பு, கேட்ட வந்து புத்துக்கண்ணு, இதுக்கு இது மேட்ச், இதோட வீடு அது. இந்த நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரக்காருக்கு தான் வாடகை வீட்டுக்கு குடி போனாங்கன்னா அவங்க வந்து சொத்தை உருவாக்குறது, அங்கேயே பலப்படுத்திக்கிறது, அந்த ஓனருக்கு இவங்களுக்கு பெரிய தகராறு வர்றது இதெல்லாம். அப்போ நம்ம சொந்த வீடு வச்சுக்கிறவங்க நட்சத்திரங்களை கேட்டு இப்படி ஒரு ரூல்ஸ் வச்சு நீங்கள் வாடகை கொள்ளலாம், தப்பில்லை. அப்போ இந்த 2 நட்சத்திரம் இப்படி செய்தா, அதனால தான் ஆயிலி நட்சத்திரம் பாம்பை பார்த்தா பாம்பு அன்னைக்கு ஒரு நாள் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இறந்துடும். ஆயிலி நட்சத்திரக்கார் யாராவது பாம்பு அன்னைக்கு பார்த்துட்டாங்கன்னா பாம்பு இறந்துடும். அது என்ன காரணம்? கருடாழ்வாருடைய நட்சத்திரம். கருடாழ்வார் பாம்பை பார்த்துட்டா அன்னைக்கு என்ன ஆகும் பாம்போட நிலைமை? அதனால தான் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பாம்பு பண்ணைக்கு போகாதீங்க. எல்லா பாம்பும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடும். பால் முட்டை கொடுத்து வச்சுக்கிறாங்களே இவங்கெல்லாம் அந்த நட்சத்திர ஜூவில் போனாங்கன்னா இதோட பார்வை பட்டோன்னு எல்லா பாம்பும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடும். அது ரெடி ஆகிறதுக்கு 1 மாதம் ஆகும். அப்போ எவ்வளோ பார்வையில் வரும் கண்ணுக்கு? அதுக்கு அது அந்த விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? ராஜா ஒரு காலத்தில் குதிரை வளர்த்தினார், மாடு வளர்த்தினார், ஆடு வளர்த்தினார், கோழி வளர்த்தினார், மயில் வளர்த்தினார், மான் வளர்த்தினார், பாம்பையும் வளர்த்தினார். மனை பாம்புன்னு ஒன்று இருக்கும். மனை பாம்பு, மனைனா வீடு. அவங்க வீட்டில் ஒரு பாம்பை வளர்த்தினாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நாகதோஷம் வரக்கூடாதுங்கிறக்காக அந்த பால் முட்டையும் கொண்டு போய் டெய்லி வச்சு அது ஒரு ஜீவனாகவே உருவாக்கி அதில் இருந்து வந்த மாணிக்க கல் தான் ராஜா போட்டுக்கிற கல். புரியுதுங்களா? எவ்வளோ வியாக்கியானமாக பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஒரு சுமின் குளம் அவர் கட்டினாலும் கூட முத்து வைடூரியம் பவளம் எல்லாமே தெரிகிற மாதிரி அந்த வானத்திலேருந்து வரக்கூடிய சக்தி அந்த முத்து வைடூரியத்துக்கெல்லாம் தெரிகிற மாதிரி வச்சு அந்த முட்டையிலேயே காரம் செஞ்சு அழகாக குறவளை வரைக்கும் தண்ணி வச்சு அதுக்குள்ளே தண்ணியை விட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லாக நிலா வந்து அது மேலே பவர் பண்ணி அதுக்கப்புறம் ராஜா குளித்து ராஜாவாக இருந்திருக்காரு. எவ்வளோ வைப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கண்ணா. தண்ணியை குளிக்கிற தண்ணி நம்ம ஆற கண்ணை நம்ம பாட்டு குளிக்கிறோம். அவங்க அப்படி தொட்டி கட்டி அந்த வேலை செஞ்சுக்கிறாரு பாருங்கண்ணே. அந்த காலத்தில் ஜோசியருக்கு நிறைய ஆலோசகர் கொடுத்துருக்காங்க. ராஜா பல்லாக்கில் போகும்போது முன்னாடி யார் போவா? அரக்கன் போவாங்க, பீமன் போவாங்க. ஏன்? அவருக்கு பாதுகாப்புக்கு யாராவது அவருக்கு ஒரு எதிரி வருவாங்க. இவர் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வருவார். அப்போ அவங்கள முடிச்சு கட்டுறக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா பிராமணர் இருப்பாங்க. ஆலோசகர்கள் பாடிட்டே வருவாங்க. அதை மட்டும் கேட்டுக்கிட்டே தீய சக்தியை விட்டு வெளியே போயிட்டுருப்பாங்க. அப்போ இதெல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை செஞ்சுக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்கள்.
அதனால தான் மனை பாம்புன்னு. இன்றைக்காவது நாகதோஷம் கழிக்கிறதுனா நம்ம கலச பூஜை வச்சு பண்ணுறோம். அன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. பாம்பவே எடுத்து தலையை சுற்றிடுவாங்க. பாம்பவே எடுத்து பழகி வச்சுக்கனால மனைப்பாம்பு. அந்த பாம்பை எடுத்து அவங்க மேலே வச்சு 3 தடவை சுற்றி, இதுவை 3 தடவை சுற்றி அந்த நாகதோஷத்தை கழிச்சுக்கிறாங்க. ஒரிஜினல் பரிகாரமாக. எப்படி இப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தது தான் இந்த ஆதிகால பரிகாரங்கிறது. இது ஆதிகாலங்கிறதே அதுதான். ஆதிகாலம்ங்கிறதே ஆதி காலத்தில் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. உருவமாக எல்லா உருவத்தையும் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க.